விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஐடி விங்கினுடைய துணை அமைப்பாளர் சகோதரர் ராமசரவணன் அவருடைய அன்பு மகள் தங்கை சாய்ஸ்ரீ மற்றும் தம்பி ஜீனத் பிரியன் இளைஞருடைய திருமணத்தை உங்கள் அனைவருடைய முன்னிலையிலும் நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரும் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் திருமணத்தை நாம் தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மஸ்தான் அவர்களும் சகோதரர் ராமசரவணன் அவர்களும் மற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் என்னை சந்தித்து இந்த தேதியை என்னிடத்தில் பெற்றார்கள். அதில் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருப்பதால் என்னால் உங்கள் மாவட்டத்திற்கு வர இயலாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. ஆனால் நான் எடுத்துக்கூறிய போது நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வர வேண்டாம், நாங்களே சென்னைக்கு வந்து வருகிறோம், உங்களுடைய அலுவல் இல்லத்திலேயே இந்த திருமணத்தை நடத்தி வைத்துக் கொடுங்கள் என்று அண்ணன் மஸ்தான் அவர்களும் சகோதரர் சரவணனும் உறுதியோடும் அன்போடும் உரிமையோடும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசப்பிணைப்பு வேறு எந்த கட்சியிலும் வேறு எந்த இயக்கத்திலும் இந்த பாசப்பிணைப்பை உணர்வை உங்களால் அறிய முடியாது. அந்த வகையில் அந்த பெருமையோடு இன்றைக்கு நான் இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த திருமணம் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சுயமரியாதை திருமணமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திருமணத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இந்த திருமணம் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது காதல் திருமணம் என்று சொன்னபோது நான் கூடுதல் மகிழ்ச்சி அடைந்தேன். அது மட்டுமல்ல, இது ஒரு சாதி மறுப்பு திருமணமாக இன்று சிறப்பாக பெருமையோடு நடைபெற்றுக் கொண்டது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கும். ஜீனத் பிரியனும் சாய்ஸ்ரீயும் 5 ஆண்டுகள் காதலித்து இன்றைக்கு திருமண வாழ்வில் இணைந்திருக்கின்றார்கள். காதலித்து திருமணம் செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், குறிப்பாக எனக்கும் நன்றாக தெரியும். திருமணத்திற்கு பையனும் பொண்ணும் அவங்க அந்த காதல் பந்தத்துல ஒன்றாக வேண்டும், அவங்களுக்குள்ள அந்த சம்மதம் வர வேண்டும். பையனை பொண்ணு கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், பொண்ணை பையன் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பையனும் பொண்ணும் சேர்ந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும், ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா பர்மிஷன் மட்டும் பத்தாது. இப்போதைக்கு சொந்தம் பந்தம், பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை, இப்படி அத்தனை பேருடைய பர்மிஷனும் வாங்கணும். அதை பல பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்துக்கு லவ் மேரேஜ் எல்லாம் செட் ஆகுதுமா, பையன் யாரும் தெரியாதுமா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியாதுமா, பொண்ணு என்ன படிச்சிருக்காதுன்னு தெரியாதுமா, என்ன வேலைக்கு போகுது தெரியாதுமா, இப்படி பல பேர் குறுக்க இருப்பாங்க. இதையெல்லாம் கடந்துதான், பல்வேறு தடைகளை எல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு சாய்ஸ்ரீயும் தம்பி ஜீனத் பிரியும் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். மணமகளுடைய நான் இதை ஏன் சொன்னா, எனக்கும் காதல் திருமணம் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் பேசுறேன். மணமகளுடைய தந்தை சகோதரர் ராமசரவணன் அவர்கள் இன்றைக்கு ஐடி விங்கில மிகச்சிறப்பாக களப்பணியும் கழகப்பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதே போல அவருடைய துணைவியார் சகோதரி செல்வி ராமசரவணன் அவர்கள் மாவட்ட கவுன்சிலராக சிறப்பாக மக்கள் பணியை செய்து கொண்டு வருகின்றார். கழகப்பணி மக்கள் பணி மட்டுமல்ல, இந்த குடும்பம் இன்றைக்கு மிக மிக முக்கியமான கல்வி பணியிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் ராமசரவணன் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் படிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அவருடைய இந்த கல்வி பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும், பல்வேறு குழந்தைகளுக்கு அவர்கள் இந்த கல்வியை தர வேண்டும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுகள்ல எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்காக 2-3 திட்டங்களை மட்டும் இங்கே நான் எடுத்துக்கூட விரும்புகின்றேன். மகளிர் விடியல் பயணம் திட்டம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று அவர் போட்ட முதல் கையெழுத்துல, முதல் 5 கையெழுத்துக்கள்ல முதல் கையெழுத்து இந்த மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம். இதுவரைக்கும் இந்த 4 வருடங்களை மட்டும் 750 கோடி முறை மகளிர் இந்த திட்டத்தை பயன்பெற்றிருக்கிறாங்க. 750 கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் சராசரியாக ஒவ்வொரு மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் மட்டும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதே மாதிரி பல்வேறு திட்டங்கள், கல்விக்காக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி படிக்கின்ற 8 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மாணவர்கள் பள்ளி கல்வி படிச்சா மட்டும் பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் படிச்சா மட்டும் பத்தாது, காலேஜ் போய் படிக்கணும். அதுவும் அது பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, படிக்கணுங்கிறதுக்காக இந்த கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நேற்று காலை நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை துவங்கி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னெல்லாம் காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற அப்பா அம்மா பெற்றோர்கள் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. காலையில எந்திரிச்சு பையனை வெறும் வயிற்று பசியோடய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. போயிட்டு வா, மத்தியானம் பார்த்துக்கலாம், மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இல்ல ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆனா அனுப்பிச்சு வச்சுட்டு அதே நினைப்பாவே இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டோ இல்ல வீட்டுல இருந்தோ, பையன் பொண்ணு குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு, காலைல சாப்பிடலையே, பசியோட போயிருக்குமே, பாடத்தை கவனிச்சுதா, படிச்சுதா, ஸ்கூல்ல போய் தூங்கிடுச்சா பசியில, அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை போக்க உருவாக்க கொண்ட திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் மகிழ்ச்சியோடு தைரியத்தோடு தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. பள்ளிக்கூடத்திற்கு போனதுக்கு பிறகு முதல்ல அவனுக்கு தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுக்குது நம்முடைய அரசு அப்படின்னு இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் வாழ்த்தி, நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் குழந்தைங்க பள்ளிகள்ல காலை உணவு திட்டத்துல பயன்பட்டு வராங்க. நேற்று முன்தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திட்டம், உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்க அந்த திட்டம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்தணும்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முதலமைச்சரும் தமிழ்நாட்டுக்கு இது எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்து பார்த்து கேட்டு போறாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,18,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கடந்த 2 வருடங்களாக மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர்கள். 2 ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் 1,16,00,000 மகளிருக்கு 24,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 2 வருஷத்துல மட்டும் கொடுத்திருக்கிறார். அது முதலமைச்சர் இன்னொரு சிறப்பான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார், மகிழ்ச்சியான அறிவிப்பும். சில இடங்கள்ல போகும்போது தாய்மார்கள் சூழ்ந்து கொண்டு சில பேர் நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்பாட்ட சொல்லுமா, 1000 ரூபாய் கரெக்டா வந்துருது, மாசம் 15ஆம் தேதி டான்னு பேங்க்ல வந்துருது. நான் கேட்பேன், எதுக்குமா பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு. ஆமாப்பா, என்னுடைய மருத்துவ செலவுக்கு நான் பயன்படுத்துறேன், என்னுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு நான் பயன்படுத்துறேன், அவசர உதவிக்கு பயன்படுத்துறேன், அப்பாட்ட சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. சில இடத்துல தாய்மார்கள், நாங்க அப்ளை பண்ணப்பா, எங்களுக்கு வரலப்பா, எங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரியலப்பா, ரிஜெக்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சிலர் அந்த குறைகளை சொன்னாங்க. அதை முதலமைச்சர் நான் தெரிவிச்சேன். இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு, அதற்கான விண்ணப்பங்களும் வாங்கப்படுகிறது. விரைவிலே இன்னும் கூடுதல் எண்ணிக்கையிலான அந்த மகளிர் உரிமை தொகை நிச்சயம் வழங்க முதலமைச்சர் அவர்கள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பார்கள். நம்முடைய அரசுடைய இப்படி பல்வேறு திட்டங்களால இன்றைக்கு 11.20%, 11.20% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்ல, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய முழு ஆதரவை தர வேண்டும். இங்க இருக்கிற நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், அடுத்த 6 மாதங்கள் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு, இன்னொரு 6-7 மாதங்கள் தான் இருக்கு. நாம் அத்தனை பேரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக உட்காரணும்னா, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சியில் அமரணும்னா, நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்கன்னு அத்தனை பேருக்கிட்டையும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை, அரசனுடைய சாதனைகளை, முதலமைச்சருடைய பணிகளை, திட்டங்களை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை, சென்ற முறை பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை நான் பெற்றாக வேண்டும். தலைவர் அவர்கள் 200 தொகுதியில ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கிறார், டார்கெட் கொடுத்திருக்கிறார். நாம் அத்தனை பேரும் களத்துல இறங்கி இதை முழு பணியாக செஞ்சோம்னா நிச்சயம் 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதற்கு நாம் அத்தனை பேரும் இந்த திருமண விழாவில் உறுதி ஏற்போம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது காதல் திருமணம் தான் இருந்தாலும் ஒரு வேண்டுகோள். இதன் பிறகுதான் உங்களுக்கு நிறைய சவால்கள் வரும். இன்னும் 1-2 மாதங்கள் மிகவும் ஸ்மூத்தா போயிடும். அதன் பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது கலப்புறதுக்கு இந்த முயற்சிப்பாங்க.
ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல நண்பர்களாக, கணவன் மனைவியாக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாக நீங்கள் 2 பேரும் சுயமரியாதையோடு எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதற்கு விட்டுக் கொடுத்து, எதற்கு விட்டுக் கொடுக்க கூடாதோ அதற்கு விட்டுக் கொடுக்காமல் தந்தை பெரியார் நமக்கு சொல்லிக் கொடுத்த சுயமரியாதையோடு நீங்கள் இருவரும் வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். எந்த முடிவு எடுத்தாலும் அதை 2 பேரும் கலந்து பேசி அந்த முடிவுல உறுதியோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக தலைவர் அவர்கள் எல்லா திருமண விழாக்களையும் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் தான், உங்களுக்கு பிறகின்ற குழந்ை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அழகான சுத்தமான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் அந்த குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மணமக்கள் இருவரும் கழகமும் கலைஞரும் போல, கழக தலைவரும் உழைப்பும் போல வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.